மகா பரிசுத்த ஜெபமாலை மாதா வணக்க மாதம் 2ஆம் தேதி. ஒரு தேவ ரகசிய ரோஜா செடி. பக்தியுள்ள ஆன்மாக்களுக்கு திவ்யஸ்பு சாந்துவின் ஒளியில் வாழும் பக்தியுள்ள நல்ல ஆத்துமங்களே, பரலோகத்திலிருந்து நேரே வரும் இந்த தேவ ரகசிய ரோஜா செடியை உங்களுக்கு கொடுக்கிறேன். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என நினைக்கிறேன். இந்த செடியை உங்கள் ஆத்மா என்னும் தோட்டத்தில் நட வேண்டும். உங்கள் தேவ சிநேகத்தின் தியானம் என்கிற நறுமண மலர்களுக்கு இந்த ரோஜா செடியினால் எவ்வித கேடும் நேரிட முடியாது. ஏனென்றால் இது ஒரு பரலோக செடி. அதன் வாசனை இனியது. உங்கள் ஆன்மாவில் மிக கவனத்துடன் நீங்கள் ஒழுங்கு செய்திருக்கும் மலர் பாத்திகளுக்கு ஒரு இடையூறும் இதனால் ஏற்படாது. ஏனென்றால் இந்த செடி தன்னிலே தூயதும் நல்ல ஒழுங்குடன் பண்பட்டதுமாக இருப்பதால் இது மற்ற யாவற்றையும் ஒழுங்குபடுத்தி தூய்மைப்படுத்தும் தன்மை உடையது. கவனமுடன் நீர் பாய்ச்சி தினமும் தக்கவிதமாய் இச்செடி கவனிக்கப்படுமானால் வியத்தகும் அளவு உயரமாய் வளரும். இதன் கிளைகள் எவ்வளவு அகன்று விரியும் என்றால் மற்ற எந்த பக்தி முயற்சியையும் தடை செய்யாதிருப்பதோடு அவற்றை பாதுகாத்து பூரணமாக்கிவிடும். நீங்கள் ஞான நோக்குடன் இருப்பதால் நான் என்ன கருத்தில் இதை சொல்கிறேன் என்று நீங்கள் கண்டுபிடித்திருப்பீர்கள். இந்த தேவரகசிய ரோஜா செடி எது? திவ்யசேசுவம் தேவமாதாவுமே. வாழ்விலும் இறப்பிலும் நித்தியத்திலும் அவர்கள் இந்த ரோஜா செடியாக இருக்கிறார்கள். அதன் பச்சை இலைகள் சந்தோஷ தேவ ரகசியங்கள், அதன் முட்கள் துக்க தேவ ரகசியங்கள், அதன் மலர்கள் மகிமை தேவ ரகசியங்கள், அதன் மொட்டுகள் திவ்ய சேசு தேவமாதாவின் பாலப்பருவம், அதன் விரியும் மொட்டுகள் நமது ஆண்டவருடையவும் அவருடைய மகா பரிசுத்த மாதாவினுடையவும் துன்பப் பாடுகள், அதன் விரிந்த மலர்கள் நமது ஆண்டவருடையவும் அவருடைய மகா பரிசுத்த மாதாவினுடையவும் வெற்றியும் மகிமையும். ரோஜா மலர் நம்மை மகிழ்விக்கின்றது. இதிலே திவ்யசேசு தேவமாதா இவருடைய வாழ்வின் சந்தோஷ நிகழ்ச்சிகளை காண்கிறோம். ரோஜாவின் முட்கள் கூர்மையாகவும் குத்துவனவாகவும் உள்ளன. இதில் திவ்யசேசு தேவமாதாவின் வாழ்வின் துயர நிகழ்ச்சிகளை காண்கிறோம். ரோஜாவின் வாசனை எல்லோரும் விரும்பும் அளவிற்கு இனிமையாக உள்ளது. இதிலே நாம் நமது ஆண்டருடையும் தேவமாதனுடையும் வாழ்வின் மகிமையின் நிகழ்ச்சிகளை காண்கிறோம். ஆதலால் தயவு செய்து இவ்வழகிய பரலோக செடியினை பரிகசிக்காதீர்கள். மாறாக உங்களுடைய கையாலே உங்கள் ஆன்மாவின் தோட்டத்தில் இதை நட்டு வையுங்கள். எவ்வாறு அதை அங்கே நட்டு வைப்பது? ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்வோம் என்னும் தீர்மானத்தை செய்து கொள்வதால், தினமும் ஜெபமாலை செய்து நற்செயல்களை புரிவதால் நீங்கள் இச்செடியை கண்காணித்து நீர் பாய்ச்சி சுற்றிலும் மண்ணை கிளறி விட்டு வருவீர்கள். இவற்றின் பயனாக உங்களிடம் நான் இங்கு கொடுத்துள்ள விதை இப்போது மிகச் சிறியதாய் தோன்றினாலும் ஒரு மரமாக வளரும். அதிலே வானத்து பறவைகள், அதாவது முன்குறிக்கப்பட்டனவும் அன்பு தியானத்தில் ஆழ்ந்தனவுமாகிய ஆன்மாக்கள் வந்து தங்கி அதிலே தங்கள் கூடுகளை அமைப்பார்கள். அதன் நிழல் அவர்களை சூரிய வெப்பத்திலிருந்து பாதுகாக்கும். அதன் உயரமான கிளைகள் தரையில் உள்ள காட்டு மிருகங்களிடமிருந்து அவர்களை காப்பாற்றும். யாவற்றிற்கு மேலாக அவர்கள் இம்மரத்தின் கனிகளை உண்பார்கள். அந்த கனி வேறு யாரும் அல்ல, ஆராதனைக்குரியவரான நம் திவ்ய சேசுநாத சுவாமிதான். அவருக்கே மகிமையும் ஆட்சியும் என்றென்றும் உரியதாக. ஆமேன். அப்படியாகட்டும். சர்வேஸ்வரன் மட்டுமே. ஒரு ரோஜா மொட்டு சிறுவர்களுக்காக. அன்புள்ள சிறு நண்பர்களே, இந்த அழகிய ரோஜா மொட்டு உங்களுக்கு. அது என்ன? உங்கள் ஜெபமாலையின் ஒவ்வொரு மணியும் ஒரு ரோஜா மொட்டு தான். அது உங்களுக்கு மிகவும் சிறிய பொருளாக காணப்படலாம். ஆனால் இந்த ஜெபமாலை மணி எவ்வளவு அருமை வாய்ந்தது! நீங்கள் அருள்நெறி மந்திரத்தை நன்றாக சொல்வீர்களானால் இந்த அதிசய மொட்டு ஒரு அழகிய ரோஜாவாக விரியும். ஜெபமாலையின் 15 தேவ ரகசியங்களையும் தினமும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பது கடினம். ஆனால் நீங்கள் அன்புடனும் பக்தியுடனும் 5 தேவ ரகசியங்களை நன்றாக ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். இவ்வாறு நீங்கள் செய்யும் ஜெபமாலை தான் நீங்கள் நமது ஆண்டவருக்கும் அவருடைய மகா பரிசுத்த மாதாவுக்கும் சூட்டும் ரோஜா மலர் மாலையாகும். அன்பு குழந்தைகளே, நான் மேலே கூறிய ஒவ்வொரு வார்த்தையையும் கவனியுங்கள். அத்தோடு உங்களுக்கு நான் இப்போது சொல்ல விரும்புகிற உண்மை கதையை கவனமுடன் கேளுங்கள். இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இரு சின்ன சகோதரிகள் தங்கள் வீட்டின் முன்னால் இருந்து பக்தியாக மிக நன்றாக ஜெபமாலை சொல்லிக் கொண்டிருந்தார்கள்.
திடீரென ஒரு அழகிய பெண் அரசி அங்கு தோன்றினார்கள். அச்சிறுமிகளில் இளையவளின் பக்கம் சென்றார்கள். சிறுமிக்கு வயது 6 அல்லது 7 தான் இருக்கும். அந்த பெண் அச்சிறுமியின் கரத்தை பிடித்து கூட்டிக் கொண்டு போய்விட்டார்கள். மூத்த சிறுமி திகில் அடைந்தாள். தன் தங்கையை எல்லா இடத்திலும் தேடினாள். எங்கும் அவளை காணாததால் மனம் உடைந்து வீட்டில் உள்ள தன் பெற்றோரிடம் சென்று தங்கையை யாரோ பிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள் என்று கூறினாள். பாவம் அவள் பெற்றோர்கள். 3 நாளாக பிள்ளையை தேடினார்கள், காணவில்லை. 3ஆம் நாள் மாலையில் காணாமல் போன பிள்ளை வீட்டின் தலைவாசலில் மிகுந்த மகிழ்ச்சியோடு வந்து நிற்பதைக் கண்டார்கள். உடனே நீ எங்கே அம்மா போயிருந்தாய் என்று அவளுடன் ஆவலுடன் கேட்டார்கள். நான் ஜெபமாலை சொன்னேனே, அந்த பெண்ணரசி அங்கு வந்து என்னை ஒரு அழகான இடத்திற்கு கூட்டி சென்று அங்கு இனிமையான தின்பண்டங்களை எல்லாம் எனக்கு உண்ண கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, மிகவும் அழகிய ஒரு குழந்தை பாலனை என் கையில் தந்தார்கள். பாலகனை திரும்பவும் திரும்பவும் நான் முத்தமிட்டேன் என்று கூறினாள் அச்சிறுமி. இச்சிறுமியின் பெற்றோர்கள் சமீபத்தில் தான் கத்தோலிக்கராயிருந்தனர். தங்களுக்கு ஞானோபதேசம் கற்பித்து பரிசுத்த ஜெபமாலை பற்றியும் சொல்லிக் கொடுத்த சிறுசபை குருவை உடனே வரவழைத்தனர். நடந்ததெல்லாம் குருவிடம் கூறினர். அந்த குரு சுவாமியார் அந்த குடும்பத்தினரிடம் வந்த மாதரசி தேவமாதா என்றும் அந்த குழந்தை பாலன் திவ்ய குழந்தை சேசுதான் என்றும் அவர்களுக்கு விளக்கி கூறினார். அந்த குருவே இந்நிகழ்ச்சியை என்னிடம் நேரில் கூறினார். இது நடந்தது பராகுவே நாட்டில். அன்பான சிறுவர்களே, இந்த குழந்தைகள் செய்தது போல நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை செய்யுங்கள். அப்படி செய்தால் நீங்கள் மோட்சம் சென்று அங்கே திவ்ய சேசுவையும் தேவமாதாவையும் காண்பீர்கள். இந்த உலகிலேயே அவர்களை நீங்கள் காண முடியாவிட்டாலும் இறந்த பின் நிச்சயம் அவர்களை எக்காலமும் காண்பீர்கள். ஆமென். அப்படியாகட்டும். அதனால் கற்றவரும் கல்லாதாரும், நீதிமான்களும் பாவிகளும், பெரியோர் சிறியோரும், எல்லா மாந்தரும் இரவும் பகலும் ஜெபமாலை ஜெபித்து திவ்ய சேசுவையும் தேவமாதாவையும் வாழ்த்தி போற்றுவார்களாக. உங்களுக்காக அதிகம் உழைத்த மரியாதைக்கு மங்களம் சொல்லுங்கள். அச்சிஸ்டர் லூயிஸ் மரி de Montfort எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகாபரிசு ஜெபமாலை ராக்கினியே வாழ்க.